ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். இங்கே சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு பால்கோவா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். வீட்டில் 1/2 லிட்டர் பால் வச்சுட்டு சூப்பராக எப்படி இந்த பால்கோவா செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு பேனும் எடுத்துகிட்டு அதை 1/2 லிட்டர் பால் இதில் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சி பொங்கட்டும். அதோட ஒரு லெமன் எடுத்துகிட்டு லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பன்னீர்லாம் செய்வோம் இல்லையா, அதே ஸ்டைல் தான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஃபுல் லெமனையும் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு நல்லா இந்த பன்னீர் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலான்னு பாருங்கள். மெயினான இன்க்ரீடியண்ட் இவங்க தான். இது ரைஸ் ஃப்ளார். நம்ம அரிசி மாவு, நம்ம கொலக்கட்டை அது மாதிரி இடியப்பத்துக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பச்சரிசி மாவு, அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறனால நம்மளுக்கு திக்காகும். அப்போ நிறையாவும் கிடைக்கும் குவான்டிட்டி. அதனால தான் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு. அதோட ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அடி பிடிக்காத கனமான பாத்திரம் வச்சு செய்யுங்க. இது யார் வேணாலும் செய்யலாம். ஈவன் பிகினர்ஸ், சமையல் பக்கமே போகாதவங்க கூட இதை செஞ்சிடலாம். அவ்வளோ சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு சுகர் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா பக்கமும் நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து இது சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு திடீர்னு. ஸோ ஏதாவது செஞ்சு கொடுக்குறோன்னு நினச்சா செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவாது ஏதாவது இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாகும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் அப்படியே கைவிடாமல் கிளறணும். அதுதான் மெயினானது. அப்புறம் ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கிறணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போடுற ரெசிபி உடனே வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பேனை ஒட்டாமல் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், திக்காகிற வரைக்கும். இதில் லெமன் ஜூஸ் போட்டிருக்கிறதுனால லெமனோட புளிப்புத்தன்மை எதுவும் வராது. லைட்டாக மட்டும் அது ஃப்ளேவர் காட்டும். ஏன்னா நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா பேனை விட்டு அப்படியே வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சர்விங் பவுலில் போட்டுக்கலாம். லைட்டாக சூடு ஆடிட்ட பின்னாடி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக மணக்கும். சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பால்கோவா. இப்போ நம்ம வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் இருந்தாலும் போடலாம். நான் இன்றைக்கி பாதாம் ஒரு 5-6 பாதாமை இது மாதிரி நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு மேலே போட்டுக்கிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பாய்.